ரஜினிகாந்த் அவர்கள், லோகேஷ் கனகராஜ், அதில் நடிச்சிருக்கிற அத்தனை நடிகர், இசையமைப்பாளர் அனிருத் உட்பட எல்லாரையும் நான் சொல்கிறேன், கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. அந்த உழைப்புக்கு பலன் கிடைச்சிருக்கு. தியேட்டர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பி வழியுது. டிக்கெட்டே கிடைக்கல. இன்னும் நாளைக்கு என்ன நிலமைன்னு தெரியல. நாளைக்கு லீவு நாள் வேறு. முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்கள்லாம் ஸ்தம்பிக்க போகுது. இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து பரபரப்பு சென்னையில் ஏற்பட்டதை பார்க்குறேன். மதுரையில் சில நண்பர்கள் சொன்னாங்க, மதுரையில் வெளியிட்ட குறிப்பிட்ட ஒரு 3 தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிராஃபிக் ஹெவியாக வந்து அங்கே வந்து ஒரு நெருக்கடியாக இருக்குது. ஸோ இப்படி வந்து பல தரப்பட்ட தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. படம் வந்து ஒரு மெகா ஹிட்டு சார், ஒரு பிளாக் பஸ்டர் மெகா ஹிட்டு அப்படி தான் சொல்லணும் சார். சில பேர் வந்து இந்த மீடியாக்கள் முன்னாடி நின்றுட்டு கேமரா முன்னாடி திட்டமிட்டு பண்ணுறாங்க. அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். திட்டமிட்டு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மீதான ஒரு காழ்ப்புணர்வு, அதனுடைய வெளிப்பாடாக தான் இதை பண்ணுறாங்க. ஒன்று குறிப்பாக இதை வந்து யார் வந்து இது செய்கிறான்னு கேட்டால் விஜயோட ரசிகர்கள் தான்